இந்த வீடியோவில் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னரோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டலில் கேஸ் 2 பார்க்க போகிறோம். கேஸ் 1 ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டலோட கேஸ் 2 பார்க்க போகிறோம். Case 2, when existing total capital of the remaining partners is to be in the new ratio. ஸோ இங்கே நம்மளுக்கு கொஸ்டினில் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த நியூ ஃபர்ம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி இந்த கேபிட்டலை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கண்டினியூங் பார்ட்னர்ஸோட நியூ கேபிட்டலை கண்டுபிடிக்கணும். இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் கண்டினியூங் பார்ட்னர் 1 ஆட் அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் கண்டினியூங் பார்ட்னர் 2. ஸோ இந்த டோட்டல் தான் வந்துட்டு நம்மளுக்கு நியூ கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம். ஓகே, ஸோ ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுறோம், கண்டினியூங் பார்ட்னர்ஸோட நியூ கேபிட்டலை கால்குலேட் பண்ணுறோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம், ஒவ்வொரு கண்டினியூங் பார்ட்னரோட அட்ஜஸ்டட் கேபிட்டலை கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு நியூ கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம் கிடைக்கும். இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டலை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எல்லா ஐட்டம்ஸையும் போஸ்ட் பண்ணுறோம். கிரெடிட் சைட் டோட்டல்லேருந்து டெபிட் சைட் டோட்டலை மைனஸ் பண்ணால் ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். அதை யூஸ்வலாக நம்ம பேலன்ஸ் கேரி டவுன்னு சொல்லுவோம், ஒரு க்ளோசிங் பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேலன்ஸ் தான் அட்ஜஸ்டட் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்னருக்கும், அதாவது கண்டினியூங் பார்ட்னர்ஸோட அட்ஜஸ்டட் கேபிட்டல் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு நியூ கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம் கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த நியூ கேபிட்டல் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட நியூ ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகே, இந்த நியூ கேபிட்டல் போன கேஸில் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப்பை போட்டுட்டோம். அந்த நியூ கேபிட்டலை அப்படியே கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்கு நியூ ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இந்த சம்மில் நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, நியூ கேபிட்டல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நியூ கேபிட்டல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட நியூ ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டெப் 2ல் ஒரு வேல்யூ வரும்ல, ஒரு அமௌண்ட் வரும்ல, அதை தான் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போடுவோம். இப்போ ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டெப் 2லேருந்து கண்டினியூங் பார்ட்னர்ஸோட அட்ஜஸ்டட் கேபிட்டலை மைனஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே அட்ஜஸ்டட் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஒவ்வொரு பார்ட்னருக்கும், அதை மைனஸ் பண்ணுவோம் ஸ்டெப் 2லேருந்து. ஸோ ஸ்டெப் 2ல் என்ன பண்ணியிருக்கோம், இந்த நியூ கேபிட்டலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அவங்களோட நியூ ரேஷியோவில். ஸ்டெப் 3ல் இந்த ஸ்டெப் 2ல் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண அமௌண்ட்லேருந்து இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டலை மைனஸ் பண்ணுவோம். ஸ்டெப் 4 வந்து வர பேலன்ஸை கேஷாவோ இல்லை பேங்காவோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டாவோ அதை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இதுதான் கேஸ் 2. கேஸ் 2 பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். Question: N, S and B were partners in a firm sharing profits and losses in proportion 1/2, 1/6 and 1/3 respectively. The balance sheet of the firm as at 31st March 2017 was as follows. Liabilities, assets. Liabilities like capitals N 30,000, S 30,000, B 28,000, total 88,000. Bills payable 12,000, general reserve 12,000, sundry creditors 18,000. Assets: freehold premises 40,000, machinery 30,000, furniture 12,000, stock 22,000, sundry debtors 20,000 less provision for doubtful debts 1,000. So total 19,000, cash 7,000. Total on both sides 1,30,000. B retired from the business on the above date and the partners agreed to the following. Freehold premises and stock were to be appreciated by 20% and 15% respectively. Machinery and furniture were to be depreciated by 10% and 7% respectively. Provision for doubtful debts was to be increased by 1,500. On B's retirement, goodwill of the firm was to be valued at 21,000. The continuing partners decided to adjust the capitals in their new profit sharing ratio after retirement of B. Surplus or deficit in the capitals was to be adjusted through current accounts. Prepare revaluation account, partners capital account and balance sheet of the reconstituted firm. ஸோ கொஸ்டினில் 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, NSB. அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1/2, 1/6, 1/3 கொடுத்துருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பி வந்து ஃபர்ம்லேருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அண்ட் பார்ட்னர்ஸ் என்ன அக்ரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரீ ஹோல்ட் ப்ரெமிசஸ் அண்ட் ஸ்டாக்கை வந்து 20% ஃப்ரீ ஹோல்ட் ப்ரெமிசஸும் ஸ்டாக் 15%ம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. மிஷினரியும் ஃபர்னிச்சரையும் டெப்ரிஷியேட் பண்ணுறாங்க 10% அண்ட் 7%. அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 1,500க்கு பையின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 1,500 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 1,000 இருக்குது, இப்போ இன்னும் ஒரு 1,500 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. குட்வில் ஆஃப் த ஃபர்ம் எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்காங்க, 21,000. கண்டினியூங் பார்ட்னர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கேபிட்டல்ஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க ஆஃப்டர் பீஸ் ரிட்டையர்மெண்ட்.
ஸோ ஏதாவது சர்ப்ளஸ் இல்லை டெஃபிசிட் இருந்துச்சு அப்படின்னா அதை கரண்ட் அக்கௌண்ட் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ரீவாலுவேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். சொல்யூஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னரோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டை ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூங் பார்ட்னர்ஸோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கேல்குலேட் பண்ணும், அதுக்கப்புறம் கெய்னிங் ரேஷியோ கேல்குலேட் பண்ணும். இப்போ எந்த பார்ட்னர் கெயின் பண்ணுறாரோ அவர் ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேர் ஆஃப் குட்வில்லை காம்பன்சேட் பண்ணும். ஓகே, அதுதான் செகண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் ஃபார் குட்வில். அடுத்தது ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அதில் நம்மளுக்கு அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் ஆர் லாஸஸ், அதே மாதிரி ரிசர்வ்ஸ் ஏதாச்சும் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருந்தா அதை வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் போடுறோம். கடைசியாக பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோவை கேல்குலேட் பண்ணும். ஸோ ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். இங்கே ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓல்டு ரேஷியோ ஆஃப் NS அண்ட் B வந்து 1/2 is to 1/6 is to 1/3. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படியே நம்ம ரேஷியோ எடுக்க முடியாது, ஏன்னா டினாமினேட்டர்ஸ் காமனாக இல்லை. ஸோ டினாமினேட்டரை நம்ம ஃபர்ஸ்ட் காமன் பண்ணணும். இங்கே காமனாக எந்த எடுத்துக்கலாம் அப்படின்னா 6 தான் காமன் டினாமினேட்டராக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது 2 இங்கே இருக்குது, டினாமினேட்டர் 2 இருக்குது, இந்த இடத்துல 6 இருக்குது. இப்போ 2வை நம்ம 6ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி நியூமரேட்டர்லையும் அதே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 into 3 3. இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ 6 1s are 6. அப்போ நியூமரேட்டரையும் என்ன பண்ணுறோம், 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 தான் வரும். அடுத்தது இங்கே 1/3. ஸோ டினாமினேட்டர் 3 இருக்குது, 3யை 6ஆக கன்வெர்ட் பண்ண 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 2s are 2. இப்போ நம்மளுக்கு ஓல்டு ரேஷியோ 3:1:2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம், நியூ ரேஷியோ. இப்போ B ரிட்டையர் ஆகிறாரு, N அண்ட் Sக்கு நம்ம நியூ ரேஷியோ கேல்குலேட் பண்ணோம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நியூ ரேஷியோ பற்றி கொடுக்கல. ஸோ அப்போது கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்டு ரேஷியோ தான் நியூ ரேஷியோ. ஸோ நியூ ரேஷியோ ஆஃப் N and S இஸ் 3:1. நெக்ஸ்ட்டு கெய்னிங் ரேஷியோ கேல்குலேட் பண்ணும். ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து நியூ ரேஷியோ பற்றி எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி ஓல்டு பார்ட்னர்ஸ், அதாவது கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்டு ரேஷியோ தான் நியூ ரேஷியோ அப்படின்னா கெய்னிங் ரேஷியோவும் அதே தான் இருக்கும். ஸோ கெய்னிங் ரேஷியோ ஆஃப் N and S இஸ் 3:1. ஸோ இப்போ நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோ கேல்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம குட்வில் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ குட்வில் ஆஃப் த ஃபர்ம் 21,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நம்ம B ஷேர் ஆஃப் குட்வில்லை கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, ஸோ B ஷேர் ஆஃப் குட்வில் வந்து 21,000 into அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் 2/6. ஸோ இட் இஸ் 7,000. இப்போ இந்த 7,000-ஐ கெய்னிங் பார்ட்னர்ஸ் காம்பன்சேட் பண்ணுவாங்க அவங்களோட கெய்னிங் ரேஷியோவில். ஸோ Nக்கு வந்துட்டு 7,000 into 3/4 which is 5,250 and Sக்கு 7,000 into 1/4 which is 1,750. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜேர்னல் போட்டுக்கலாம். ஜேர்னல் வந்து கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். So N's capital account debit 5,250, S's capital account debit 1,750 to B's capital account 7,000. ஓகே, ஸோ இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோ, குட்வில் எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்தது ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஒர்க்கிங்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணிப்போம். இங்கே ஃப்ரீ ஹோல்ட் ப்ரெமிசஸ் அண்ட் ஸ்டாக் வேர் டு பி அப்ரிஷியேட்டட் பை 20% and 15% சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூவை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிப்போம். ஃப்ரீ ஹோல்ட் ப்ரெமிசஸ் இங்கே 40,000 கொடுத்துருக்காங்க, இன்டூ 20% 8,000. நெக்ஸ்ட் ஸ்டாக்கு இங்கே 22,000 கொடுத்துருக்காங்க, இன்டூ 15% 3,300. நெக்ஸ்ட் மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சர் டு பி டெப்ரிஷியேட்டட் பை 10% and 7%. ஸோ மிஷினரி வேல்யூ வந்து 30,000 இன்டூ 10% which is 3,000 and furniture வந்து 12,000 into 7% which is 840. Okay, next provision for bad debts was to be increased by 1,500 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பை கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும், அப்படியே அதோட வேல்யூ போடணும். ஸோ இங்கே எதுவுமே கேல்குலேஷன்ஸ் தேவையில்லை. அடுத்த குட்வில், நம்ம குட்வில்க்கு ஆல்ரெடி கேல்குலேஷன்ஸ் போட்டுட்டோம். இது அப்படியே நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணால் போதும். அண்ட் இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல், எகெயின் இதுவும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல. ஸோ இந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம போட போகிறோம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல. இப்போ ஃப்ரீ ஹோல்ட் ப்ரெமிசஸ் அப்ரிஷியேட்டட் பை 20% கொடுத்துருக்காங்க. ஓகே, அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கெயின். ரீவாலுவேஷன் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்டோட ரூல் வந்து கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ ஏதாவது இன்கம் இருந்தால் அதை கிரெடிட் சைடில் போடுவோம். ஸோ ஃப்ரீ ஹோல்ட் ப்ரெமிசஸ் இங்கே அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இன்கம், அதனால கிரெடிட் சைடில் போடுறோம்.
ஸோ பை freehold premises 8,000. இங்க கால்குலேட் பண்ணியிருக்கிற அந்த 8,000 அப்படியே போஸ்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்கும் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. எகைன் ஸ்டாக் அசட்டோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு கெயின். ஸோ அதனால கிரெடிட் சைட்ல போடுறோம். பை ஸ்டாக் 3,300. நெக்ஸ்ட் மிஷினரி டெப்ரிஷியேட் ஆகுது. ஸோ அசட்டோட வேல்யூ குறையுது. அப்போ ஃபர்முக்கு அது லாஸ். ஸோ லாஸ் அப்படிங்கறத நம்ம டெபிட் சைட்ல போடுவோம். ஸோ டு மிஷினரி 3,000. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சரும் டெப்ரிஷியேட் ஆகுது. அசட்டோட வேல்யூ டெப்ரிஷியேட் ஆனா அது லாஸ் ஃபர்முக்கு. ஸோ அதனால ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட் டு ஃபர்னிச்சர் 840. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் வாஸ் டு பி இன்க்ரீஸ்ட் பை 1,500. டு பி இன்க்ரீஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப இன்க்ரீஸ் ஆகுது. டெட்டாஸோட வேல்யூ குறையுது, ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப டெட்டாஸோட வேல்யூ குறையுது. எகெயின் அதுவும் அசட்டோட வேல்யூ குறையுது. ஸோ லாஸ் அதை டெபிட் சைட்ல டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படின்னு போடுறோம். 1,500 பை கொடுத்ததுனால அப்படியே அந்த 1,500 போடுறோம். ஓகே, ஸோ இப்போ எல்லா ஐட்டம்ஸும் போஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம டோட்டல் போடுறோம். கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு 11,300. இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகரை கால்குலேட் பண்றோம். டெபிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்தா அது கெயின். ஸோ டு கெயின் டிரான்ஸ்பர்ட் அமௌண்ட் வந்து 1,500. இப்போ இந்த 1,500 மூணு பார்ட்னர்ஸ்க்கும் அவங்களோட ஓல்ட் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ N-க்கு 1,500 into 3/6 2,980, S-க்கு 1,500 into 1/6 993 and B-க்கு 1,500 into 2/6 1,987. ஸோ இதை இங்க போஸ்ட் பண்றோம். N's capital 2,980, S's capital 993 and B's capital 1,987. ஸோ இப்போ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடலாம். இப்போ நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. டெபிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் NSB காலம்ஸ் அண்ட் கிரெடிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் NSB. ஓகே, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன போடணும்? பார்ட்னர்ஸோட கேபிட்டல். ஓகே, பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்திருப்பாங்க, அதை தான் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இங்க லயபிலிட்டி சைட்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வரும். இது எழுதும் போது நம்ம பை பேலன்ஸ் brought down அப்படின்னு எழுதுவோம். ஸோ N-க்கு 30,000, S-க்கு 30,000 அண்ட் B-க்கு 28,000. நெக்ஸ்ட் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னா குட்வில். ஆல்ரெடி நம்ம குட்வில்க்கு என்ட்ரி போட்டிருந்தோம். இப்போ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ B's கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம என்ட்ரி எழுதும் போது பை N's கேபிட்டல் பை S's கேபிட்டல். ஓகே, ஸோ B-யோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல எழுதும் போது by N's capital B-க்கு நேர 5,250 and by S's capital 1,750 B-யோட காலம்க்கு நேர எழுதுறோம். ஓகே, இப்போ N and S ஓட கேபிட்டல் எழுதும் போது 2B's capital. So 2B's capital account 5,250 N-க்கு நேர எழுதணும் and S-க்கு நேர 1,750. ஓகே, N and S என்ன பண்றாங்க? B-யோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கொடுக்குறாங்க. ஸோ B-ய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரிசீவ் பண்றாரு. ஸோ அவரோட கேபிட்டல்ல இன்க்ரீஸ் ஆகும் பணம். ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது கிரெடிட் சைட்ல போடணும். N and S என்ன பண்றாங்க? அவங்க கொடுக்குறாங்க அந்த குட்வில் காம்பன்சேஷன். அவங்க கொடுக்கறதுனால அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பணம் குறையும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டெபிட் சைட்ல எழுதுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன் எகெயின் என்ன பண்ணும்? அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால கிரெடிட் சைட்ல பை ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் N-க்கு 2,980, S-க்கு 993 அண்ட் B-க்கு 1,987. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? நம்ம லயபிலிட்டிஸ் அசெட்ஸ்ல ஏதாச்சும் ரிசர்வ்ஸ், குட்வில், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்யூமுலேட்டட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல், பில்ஸ் பேயபிள், இங்க ஜெனரல் ரிசர்வ் இருக்கு. ஸோ ரிசர்வ்னு கொடுத்தாலே என்ன பண்ணும்? அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஓல்டு பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ லயபிலிட்டி சைட்ல இருக்கும்போது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணா எகெயின் யார் ரிசீவ் பண்ண போறாங்க? ஓல்டு பார்ட்னர்ஸ். அப்போ அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ கிரெடிட் சைட்ல போடுவோம். பை ஜெனரல் ரிசர்வ் இந்த 12,000 அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து 6,000, 2,000 and 4,000. இதை ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். பேலன்ஸ் ஷீட்ல ஜெனரல் ரிசர்வை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. அதாவது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ், குட்வில் இல்ல டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜெனரல் ரிசர்வ் மட்டும் இருக்கு. அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல.
இப்போ இங்க எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இந்த எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோமா அப்படிங்கறது. ஃப்ரீ ஹோல்ட் premises ஸ்டாக்க ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல போட்டோம். மிஷினரி ஃபர்னிச்சர் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸையும் ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்ல போட்டு அந்த ரீவாலுவேஷன் ப்ராஃபிட்டையும் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் குட்வில் ஆஃப் த ஃபர்ம் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கும் என்ட்ரி நம்ம கால்குலேட் பண்ணி அந்த என்ட்ரியும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்டா என்ன கொடுத்திருக்காங்க, the continuing partners decided to adjust the capitals in the new profit sharing ratio after retirement of B ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நியூ கேபிட்டல் கொடுக்கல. ஓகே, நியூ ஃபர்மோட நியூ கேபிட்டல் கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட்டை அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். எக்ஸிஸ்டிங் அட்ஜஸ்டட் கேபிட்டலை ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணும். அதாவது கண்டினியூங் பார்ட்னர்ஸோட அட்ஜஸ்டட் கேபிட்டலை கால்குலேட் பண்ணும். இப்போ எண்ணுக்கு 30,000 plus 2,980 plus 6,000 minus 5,250 which is 33,730. அடுத்தது S க்கு கால்குலேட் பண்றோம். S க்கு 30,000 plus 993 plus 2,000 minus 1,750 which is 31,243. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா, அதாவது இது என்னோட அட்ஜஸ்டட் கேபிட்டல், இது எஸ்ஸோட அட்ஜஸ்டட் கேபிட்டல். இப்போ இந்த ரெண்டு அட்ஜஸ்டட் கேபிட்டல் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூ ஃபர்மோட கேபிட்டல் கிடைக்கும் which is 64,973. இப்போ இந்த 64,973 இந்த நியூ that is continuing partners, okay, நியூ ஃபர்மோட நியூ பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு அவங்களோட நியூ ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். நியூ ரேஷியோ வந்து 3:1. ஸோ நியூ கேபிட்டல் இப்போ எவ்வளோ 64,973. அதை வந்து அவங்களோட நியூ ரேஷியோ 3:1ங்கிற ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே, 64,973 into 3/4 which is 48,730 and S க்கு 64,973 into 1/4 which is 16,243. இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 48,730 எண்ணுக்கு and S க்கு 16,243. இப்போ இதுல இருந்து என்ன மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னா அட்ஜஸ்டட் கேபிட்டலை மைனஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி இங்க கால்குலேட் பண்ணிட்டோம், அதை அப்படியே மைனஸ் பண்ண போறோம். லெஸ் எக்ஸிஸ்டிங் அட்ஜஸ்டட் கேபிட்டல் எண்ணுக்கு வந்து 33,730. ஸோ என்னோட காலம்க்கு நேரா அந்த 33,730 போடுறோம் and S க்கு 31,243. அதை S ஓட காலம்க்கு நேரா போடுறோம் 31,243. இப்போ நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அதுதான் அமௌண்ட் டு பி brought in or paid off. and இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம், கரண்ட் அக்கவுண்ட் மூலமா அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ எண்ணுக்கு பாருங்க, என்னோட நியூ கேபிட்டல் வந்து 48,730 இருக்கணும். இப்போ அட்ஜஸ்டட் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு, பிரசன்ட்ல எவ்வளோ இருக்கு, 33,730, which means அவர் வந்து இப்போ இருக்கிற கேபிட்டல் கம்மியா இருக்கு, நியூ கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப வேற என்ன பண்ணும், உள்ள கேஷ் எடுத்துட்டு வரணும். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 15,000, that is 48,730 minus 33,730 which is 15,000. ஓகே, அடுத்தது எஸ்ஸுக்கு 16,243 வந்து நியூ கேபிட்டல் அண்ட் எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் வந்து 31,243. எஸ்ஸோட நியூ கேபிட்டல் இவ்வளோதான் இருக்கணும், 16,243 தான் இருக்கணும். பட் அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு, பிரசன்ட்ல இருக்கிற கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு 31,243. அப்ப அவங்க என்ன பண்ணும், 15,000 வித்ட்ரா பண்ணிடணும். அப்போ எஸ்ஸோட அக்கௌண்ட்ல இருந்து 15,000 வெளியே போகுது. ஸோ அப்போ கேபிட்டல் பேலன்ஸ் குறையும். அப்ப அதை டெபிட் சைட்ல போடுவோம், எஸ்ஸுக்கு டெபிட் சைட்ல போடுவோம். என் வந்து கேஷ் உள்ள கொண்டு வரணும், இன்னும் அடிஷனல் கேபிட்டல் உள்ள கொண்டு வரணும். அப்ப அதை கிரெடிட் சைட்ல போடுவோம். அடிஷனல் கேபிட்டல் உள்ள கொண்டு வந்தா கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ கிரெடிட் சைட்ல போடுறோம். ஓகே, ஸோ இங்க இந்த ஸ்டெப்பை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம அட்ஜஸ்டட் கேபிட்டலை கால்குலேட் பண்றோம் எண்ணுக்கும் எஸ்ஸுக்கும். ஸோ அவங்களோட கிரெடிட் டோட்டல்ல இருந்து டெபிட் டோட்டலை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது அட்ஜஸ்டட் கேபிட்டல். இப்போ ரெண்டு பேரோட அட்ஜஸ்டட் கேபிட்டல் கால்குலேட் பண்ணோம்னா அதோட டோட்டல் தான் வந்துட்டு கேபிட்டல் ஆஃப் த நியூ ஃபர்ம். இப்போ இந்த கேபிட்டல் என்ன பண்ண போறோம், அவங்களோட நியூ ரேஷியோ 3:1ங்கிற ரேஷியோல அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே, ஸோ எண்ணுக்கு வந்து 48,730யும் எஸ்ஸுக்கு 16,243யும் வந்துச்சு. ஸோ அதை போஸ்ட் பண்றோம். இப்போ இனிமே அவங்களோட கேபிட்டல் என்னவா இருக்கணும், 48,730 அண்ட் 16,243 ஃபார் எஸ். ஓகே, இப்போ இதுல இருந்து அவங்களோட அட்ஜஸ்டட் கேபிட்டலை மைனஸ் பண்றோம். அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆல்ரெடி இங்க கால்குலேட் பண்ணிட்டோம், அதை மைனஸ் பண்றோம். நம்மளுக்கு மைனஸ் பண்ணா வர பேலன்சிங் ஃபிகர் தான் அவங்க எவ்வளவு கேஷ் உள்ள கொண்டு வரணும் இல்ல வித்ட்ரா பண்ணும் அப்படிங்கிறது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட நியூ கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு, அட்ஜஸ்டட் கேபிட்டல் கம்மியா இருக்கு, அதாவது கரண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்போ அவர் அடிஷனலா கேபிட்டல் உள்ள கொண்டு வரணும். ஸோ உள்ள கொண்டு வராருன்னா அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால கிரெடிட் சைட்ல போஸ்ட் பண்றோம். எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவரோட நியூ கேபிட்டல் கம்மியா இருக்கு, கரண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணும், வித்ட்ரா பண்ணிக்கணும்.
ஸோ அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் குறையும். அதனால டெபிட் சைட்ல போடுவோம். இது என்ன அக்கௌண்ட் மூலமா போட போறோம்? கரண்ட் அக்கௌண்ட். சப்போஸ் கொஸ்டின்ல கரண்ட் அக்கௌண்ட்னு கொடுக்கல அப்படின்னா கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம இதை போடுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல நியூ கேபிட்டல் இருக்கு இல்லையா, 48,730 அண்ட் 16,243. இதுதான் பேலன்ஸ் கேரி டவுன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல எழுதுவோம். ஸோ டு பேலன்ஸ் கேரி டவுன் எண்ணுக்கு 48,730 அண்ட் எஸ்க்கு 16,243. ஓகே, ஸோ இப்போ நம்ம டோட்டல் போட்டுக்கலாம். எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்துட்டு டெபிட் சைட்ல ஜாஸ்தியா இருக்கு, 53,980. ஓகே, அண்ட் எஸ்க்கு வந்துட்டு கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் பிக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர், பி ரிட்டையரிங் பார்ட்னர். ஸோ இங்க எதுவுமே கொஸ்டின்ல அவருக்கு எப்படி பே பண்றாங்கன்னு சொல்லல, கேஷ் மூலமா பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லல. ஸோ அப்ப என்ன பண்ணும், பியோட பேலன்சிங் ஃபிகரை அவரோட லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ டு பிஸ் லோன் 40,987. ஓகே, இப்போ இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணும், 15,000 உள்ள கேஷ் கொண்டு வரணும். அது எது மூலமா கொண்டு வர போறாரு? கரண்ட் அக்கௌண்ட். ஸோ உள்ள கொண்டு வராரு அப்படின்னா அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கிரெடிட் சைட்ல பை என்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் 15,000. இப்ப எஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வித்ட்ரா பண்ணும் 15,000. அப்ப கேபிட்டல் பேலன்ஸ் குறையும். அப்போ எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டெபிட் சைட்ல எழுதுவோம். டு எஸ் கரண்ட் அக்கௌண்ட் 15,000. ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போறோம், நியூ ஃபர்மோட பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஹெட்டிங் வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஃப் N&S as at 1/4/2018. ஓகே, ஸோ இப்போ லயபிலிட்டி சைட் ஐட்டம்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேபிட்டல்ஸ் எதை எழுதுவோம், பேலன்ஸ் கேரி டவுன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல போட்டிருக்கோம்ல, அதுதான் நியூ பேலன்ஸ் ஷீட்டோட கேபிட்டல். ஸோ கேபிட்டல்ஸ் எண்ணுக்கு வந்து 48,730 அண்ட் எஸ்க்கு வந்து 16,243. டோட்டல் 64,973. அடுத்தது பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள்க்கு இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றோம். பில்ஸ் பேயபிள் 12,000. நெக்ஸ்ட் ஜெனரல் ரிசர்வ். ஜெனரல் ரிசர்வ் நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ அதனால அது திருப்பி இங்க வராது. ஓகே, அத போஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைனலா ஒரு பேலன்ஸ் கேரி டவுன் கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் இந்த கேபிட்டல்ல அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால திருப்பி ஜெனரல் ரிசர்வ் போட மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு எதுவுமே அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ அப்படியே போஸ்ட் பண்றோம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 18,000. இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஃபர்முக்கு ஏதாவது லயபிலிட்டிஸ் இருந்தா அதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல காட்டுவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பீஸ் லோன் இருக்கு, விச் மீன்ஸ் பியோட ஃபைனல் செட்டில்மெண்ட் இன்னும் பே பண்ணாம லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு ஃபர்ம். அப்போ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லயபிலிட்டி, ஃபியூச்சர்ல பே பண்ணும். ஸோ அதனால இந்த பீஸ் லோனை லயபிலிட்டி சைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். பீஸ் லோன் 40,987. அடுத்தது எஸ் கரண்ட் அக்கௌண்ட் 15,000 இருக்கு. எஸ் வந்து வித்ட்ரா பண்ணும். ஓகே, விச் மீன்ஸ் ஃபர்ம் வந்து பே பண்ணணும் எஸ்க்கு. ஸோ அகெயின் அதுவும் லயபிலிட்டி. அதனால இந்த liability sideல SS current account 15,000 போஸ்ட் பண்றோம். பேலன்ஸ் கேரி டவுன் தான் இங்க கேபிட்டல்ஸா போட்டோம். இந்த பேலன்ஸ் brought down வராது, என்ஸ் கேபிட்டல், SS கேபிட்டல், revaluation profitலாம் வராது, ஜெனரல் ரிசர்வ் வராது. என்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் அசெட்ல வரும், அது எப்படிங்கறத சொல்றேன். சோ liabilities முடிஞ்சிருச்சு. இப்போ அசெட்ஸ். அசெட்ஸ்ல freehold premises 40,000 இருக்கு. ஓகே, அண்ட் இங்க நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல freehold premises appreciatedனு கொடுத்திருக்காங்க, which means நம்ம ஆட் பண்ணணும். So add appreciation 8,000 which is 48,000. Next machinery 30,000 கொடுத்திருக்காங்க. machinery இங்க depreciation இருக்கு, so minus பண்ணும். machinery 30,000 less depreciation 3,000 which is 27,000. அடுத்த furniture 12,000 இருக்கு. இங்க இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துட்டு furniture depreciation கொடுத்திருக்காங்க, so அதை மைனஸ் பண்ணும். less depreciation 840 which is 11,160. அடுத்து stock 22,000. ஸ்டாக்குக்கு இங்க அப்ரிசியேஷன் கொடுத்திருக்காங்க, so ஆட் பண்ணும். so stock வந்து 22,000 add appreciation which is 3,300, so 25,300. அடுத்த sundry debtors 20,000. இப்போ இங்க debtorsல பாத்தீங்கன்னா provision for doubtful debts increased by 1,500. அப்போ ஏற்கனவே 1,000 இருக்கு, இப்போ இன்னொரு 1,500 இன்க்ரீஸ் ஆகுது, which means 2,500 ஆகுது provision for doubtful debts. So 20,000 minus 2,500, 17,500. அடுத்தது cash 7,000.
கேஷ் இங்க எதுவுமே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாத்துக்கோங்க, இங்க கேஷ் பே பண்ணிருக்காங்களா இல்ல கேஷ் உள்ள கொண்டு வந்திருக்காங்களா. சோ இங்க எதுவுமே நம்மளுக்கு கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல இல்ல. சோ அதனால அந்த கேஷ அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சோ கேஷ் வந்து 7000. அடுத்தது இப்ப பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல மத்த எல்லா ஐட்டம்ஸும் போட்டோம். இந்த என்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு. என் வந்து என்ன பண்ணும், 15,000 உள்ள கேஷா கொண்டு வரணும் அடிஷனல் கேபிட்டல். அத கரண்ட் அக்கௌண்ட் மூலமா கொண்டு வரதுனால அவங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அப்போ கேஷ் உள்ள வருது. ஸோ ஃபர்முக்கு அது அசெட். அதனால என்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டா அசெட் சைட்ல எழுதுறோம். என்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் 15,000. இப்போ எல்லா ஐட்டம்ஸும் போஸ்ட் பண்ணிட்டோம். டோட்டல் போடுறோம். ஸோ டோட்டல் ஆன் போத் சைட்ஸ் 1,50,900. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னரோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் கேஸ் 2ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், நியூ கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம் கால்குலேட் பண்றோம். அதை எப்படி கால்குலேட் பண்றோம், கண்டினியூங் பார்ட்னர்ஸோட அட்ஜஸ்டட் கேபிட்டலோட டோட்டல் தான் வந்துட்டு நம்மளுக்கு நியூ கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், இந்த நியூ கேபிட்டலை கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட நியூ ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், எக்ஸிஸ்டிங் அட்ஜஸ்டட் கேபிட்டலை இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கேபிட்டல்ல இருந்து மைனஸ் பண்றோம். செகண்ட் ஸ்டெப்ல இருந்து மைனஸ் பண்றோம். அண்ட் லாஸ்டா வர பேலன்சிங் ஃபிகரை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.